சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? ஒரு நிமிஷம் வாங்க, இப்படி உட்காருங்க. இல்ல, நான் உடனே போகணும். தயவு செஞ்சு பார்த்துட்டு படாதீங்க. உங்க குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா நடந்திருக்காத. எல்லாம் சரியாயிடும். பார்த்து பொறுமையா போங்க. ஒண்ணு இல்லம்மா, என்ன தலையில அடிபட்டு இருக்கு டாக்டர்? என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல மேடம், தலையில லேசா தான் அடிபட்டு இருக்கு. மருந்து வச்சு கட்டு போட்டிருக்கேன், டிடி இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கேன். உங்க குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். 4 நாள்ல காயம் சரியாயிடும். தேங்க் காட். நான் என்னாச்சோ ஏதோச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. தேங்க் யூ டாக்டர். வீரசிங் எப்படி இங்க இருக்காரு? அப்படின்னா நாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணி நம்ம மூலமா அண்ணனை பிடிச்சலாம் நினைச்சு இங்க வந்திருக்காரா? நல்ல வேலை, அண்ணனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம்னு சொன்னது நல்லதா போச்சு. இல்லைன்னா அண்ணன் வீரசிங்கத்துக்கிட்ட மாட்டிருக்கோம். ரொம்ப வலிக்குதாடா? இல்ல மம்மி. என்னங்க நீங்க ஸ்கூல்ல குழந்தைங்களை இப்படிதான் பாத்துப்பீங்களாங்க? எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. மேடம், என்னாச்சுன்னு தெரியாம கோவப்படாதீங்க. உங்க பொண்ணு அவ கிளாஸ்ல தாரிக்கான ஒரு ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. அந்த சண்டையில அந்த பொண்ணு தர்ஷினியை கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கா. அதனால செவுத்துல போய் இடிச்சுக்கிட்டா. இதான் மேடம் நடந்துச்சு. ஏங்க, குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கும்போது நீங்க தானங்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள். எந்த பிரச்சனையும் வராம நீங்க தானங்க பாத்துக்கணும். நீங்க பாட்டுக்கு எனக்கு போன் பண்ணி அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி துடிச்சிட்டேன் தெரியுமா? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இவதான் எனக்கு எல்லாமே. நீங்க சின்னதா ஒரு அடின்னு தான் சொன்னீங்க. ஆனா நீங்க என்கிட்ட உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு தெரியாம நான் அப்படியே பயந்துட்டேங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், கூல் டவுன். ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இது ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. இப்படி நடந்ததுக்கு யார் காரணம், யார் மேல தப்புன்னு விசாரிக்கலாம் மேடம். இப்ப கோவப்படாம குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போங்க மேடம். மம்மி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் 4 நாள்ல காயம் ஆறிடும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. அப்புறம் ஏன் மம்மி கவலைப்படுற? தயவு செஞ்சு பார்த்துட்டு படாதீங்க. உங்க குடும்பத்துல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா நடந்திருக்காத. எல்லாம் சரியாயிடும். சரி வா போலாம். கிளம்பலாண்ட. மாப்பிள்ள தம்பி, என்ன ஆச்சு? மண்ட பின்னாடி ஒரே இருங்க மாப்பிள்ள தம்பி, மாத்திரை போட்டா எல்லாம் சரியானா இருங்க. ஐயோ, இந்த நேரம் மாத்திரம் தொலைச்சி ஒரே மாப்பிள்ள தம்பி, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. படுங்க, பார்த்து பத்திரமா படுங்க மாப்பிள்ள. ஐயோ, எதுவும் ஆகாது மாப்பிள்ள தம்பி. மாப்பிள்ள தம்பி, எதையும் யோசிக்காதீங்க. யோசிச்சாதானே தலைவலி வருது. மாப்பிள்ள தம்பி, எதையும் யோசிக்காதீங்க. சரி சரி, படுங்க. சரியா இல்லையா?
போன துளசி ஆளை காணாம. யோ மாப்பிள்ளை தம்பி எதுவும் கவலைப்படாதயா, எல்லாம் சரியாயிடும்பா. இப்பதானே மாத்திரை போட்டிருக்க, எல்லாம் சரியாயிடும்பியா. யோ ஏரியா நான் பாக்குறேன். கையடியா. அண்ணன் வந்திருக்கிற மாதிரி தோணுது. மாப்பிள்ளை தம்பி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, இல்லை டாக்டர் போய் கூட்டி விடுவாயா? இல்லை வேணாம். என்னாச்சு? மறுபடியும் தலைவலி வந்துருச்சா? ஆமா, உயிரே போன மாதிரி வலிச்சிட்டு இருந்ததா. புலிக்குட்டி கொடுத்தா மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அத்தா துளசி, திடீர்னு மாப்பிள்ளை தம்பிக்கு தலைவலி வந்துருச்சு, டாக்டர் கொடுத்த மாத்திரை போட்டதா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இனிமே சரியாயிருவாப்ல. நல்ல வேலை புலிக்குட்டி, வலி வந்தது மாத்திரையை கொடுத்தேன். இல்லனா மாமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்போதைக்கு மாத்திரை போட்டு தான் சமாளிச்சாகணும். ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கு. சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது அப்படியே சாமியை வேண்டிக்கிட்டு குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். நீங்க வேணா பாருங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் பழையபடி ஆரோக்கியமா ஆயிடுவீங்க. உங்க வலியெல்லாம் பறந்து போயிடும். நான் நல்லா இருக்கணும்னு வேண்டி நீயும் கோயிலா போயிட்டு தான் வர. ஆனா அந்த சாமி உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குதுல்ல. நான் இப்ப கஷ்டப்படுறேன்ல, இந்த வலியை விட எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற பத்தியா, அதுதான் ரொம்ப வலிக்குது. எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வேணா நான் படுற கஷ்டத்தை வலின்னு சொல்லலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. உங்களுக்காக நான் படுற கஷ்டம் எனக்கு பெரிய சுகம். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இல்லம்மா, நீயும் அண்ணன் ஊரை விட்டு போனதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மச்சான் இப்ப நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்த. ஆனா அது கடவுளுக்கு பொறுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வழியை கொடுத்து உன்னை மறுபடியும் கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நீ கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? மாமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஊரை விட்டு வந்த அண்ணனும் பொண்ணியும் நல்லதா இருக்காங்க.